பெரியார் அணையில் இருந்து தேனி ஆண்டிப்பட்டி கால்வாய் வழியாக வீரபாண்டி எல்லைக்குள் பெட்டி நுழைகிறது. வீரபாண்டி எல்லையில் கௌமாரியம்மன் வாசலில் உத்தமபாளையத்தில் முத்து கருப்பண்ணசாமிக்கு அங்கு கோவில் எழுப்பப்படுகிறது. மீதமுள்ள 20 பெட்டிகளும் ஆற்றில் அடித்துக் கொண்டே வரப்படுகிறது. மதுரையில் மீனாட்சி அம்மன் வாசலின் அருகே நொண்டி கருப்பண்ணசாமிக்கு ஒரு பெட்டி எடுத்து வைக்கப்படுகிறது. அங்கிருந்து அலர் கோவிலில் 18ஆம் படி கருப்பண்ணசாமிக்கு ஒரு பெட்டி எடுத்து வைக்கப்படுகிறது. அங்கிருந்து சிவகங்கை மானாமதுரை அருகே ராஜ கருப்பண்ணசாமியாகவும், அங்கிருந்து மடை கருப்பண்ணசாமி, மாரநாடு கருப்பண்ணசாமி, சோனை கருப்பண்ணசாமி, சங்கிலி கருப்பண்ணசாமி, சந்தன கருப்பண்ணசாமி, முத்து கருப்பண்ணசாமி, ஒண்டி கருப்பண்ணசாமி என்று 21 கருப்பண்ணசாமிகளும் தமிழகத்திற்கு உள்நுழைந்து தங்களுடைய எல்லைகளை வாங்கிக் கொள்கிறார்கள். அங்கு தங்களுக்கு தேவையான பூஜைகளையும் ஏற்றுக்கொண்டு படையிலையும் ஏற்றுக்கொண்டு அங்கு தன்னை கொண்டு அணைத்த மக்களிடம் உடலில் இறங்கி வாக்கு கொடுத்து மக்களுக்கு பரிபூர்ணமாக அருள் கொடுத்து குலதெய்வமாக வீற்றிருக்கிறார்கள். இதுதான் கருப்பண்ணசாமி மலையாள தேசத்திலிருந்து தமிழக எல்லைக்குள் நுழைந்து நிலையம் வாங்கிய கதை. மேலும் இந்த கதையில் வேற ஏதும் தவறுகள் ஏதேனும் இருந்தால் கீழே கமெண்ட் செய்யுங்கள். அண்ட் வேற அடுத்து என்ன வீடியோ உங்களுக்கு வேணும், என்ன கருப்பண்ணசாமியோட வரலாறு வேணும், அதை பத்தி கீழே கமெண்ட் செய்யுங்க. அது வரைக்கும் நம்மளோட நம்ம கருப்பன் பெருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற பல வீடியோக்கள், பல கருப்பண்ணசாமியோட வரலாற்றுகளை அடுத்தடுத்து பார்ப்போம். அப்புறம் இந்த பெட்டியில 21 கருப்பண்ணசாமியோடையும் 61 தெய்வங்கள் வந்தது. அதை பத்தியும் உங்களுக்கு வீடியோ வேணும்னா இல்ல கமெண்ட் செய்யுங்க, அதற்குண்டான பதில் அளிப்போம். நம்ம கருப்பன் பெருமை யூடியூப் சேனல்ல தொடர்ந்து இணைந்திருங்கள். மிக்க நன்றி, வணக்கம். அடுத்த வரலாறில் சந்திப்போம்.